தேவர்களை காக்க விஷம் வருந்திய ஈசன், பக்தர்களின் துயரங்களை போக்க அருள் வழங்கும் புண்ணிய பூமி. வணக்கங்க. ஆலய ஒளி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, ஆலங்குடி இந்த குருஸ்தலத்தை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால நான் இந்த ஒரு வரலாற்றை உங்களுக்கு போடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. ஆலங்குடி குரு பகவான், அதுவே திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அமைந்துள்ள தேவர்களை அழிவிலிருந்து காக்க இறைவன் ஆழகால விஷத்தை அறிந்திய புண்ணிய தலமாக போற்றப்படும் ஆலங்குடிங்க. கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையான மையமாக திகழ்கின்ற இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுங்க குரு பயிற்சி அன்னைக்கு. குரு பயிற்சி 26/5/2026 வருதுங்க. கண்டிப்பா வந்து இந்த கோயில்ல வழிபாடு பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பக்கத்துல இருக்குங்க. கும்பகோணத்துல இருந்து இது பக்கம். இங்கு அருள்பாலிக்கும் ஆபத் சகாயேஸ்வரரை ஒருமுறை மனமுருக வேண்டினால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்கிருக்கும் கடவுளை வணங்கினால் கண்டிப்பாக குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்று அங்குள்ள மக்கள் அனைவரும் நம்புகிறார்கள். இது ஒரு நம்பிக்கையாக திகழ்கிறது. ஆலங்குடி என்றால் என்ன? விஷத்தை இறைவன் குடித்ததால் இந்த இடத்திற்கு ஆலங்குடி என்ற பெயர் வந்ததாம். இந்த ஊரில் விஷத்தால் எவருக்கும் எந்தவித தீங்கும் உண்டாவதில்லை என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கரியிடம் உள்ள பூழை செடியின் தலைவிருட்சமாக இங்கு கொண்டுள்ளதால் இந்த ஸ்தலம் திரு இரும்பூழை என்று அழைக்கப்பட்டது. குரு பகவான் ஸ்தலமாக விளங்கும் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது என்பது மற்றொரு ஸ்பெஷல். தேவார பாடலில் இடம்பெற்ற காவேரி தென்கரை ஸ்தலங்களில் இது 98வது ஸ்தலமாகும். இங்கு மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்பலிங்கமானவர். இறைவி அம்மையார் பெயர் ஏலவார் குழலி என்ற சுக்கிரவார அம்பிகை. இவர் சுக்கிரவாரம் என்பது வெள்ளிக்கிழமை, அது பெண்களுக்கு உகந்த நாள் என்பதால் வெள்ளியின் பெயரை கொண்டு அருள் பாலிக்கிறார் அம்மன். உள்ளே நுழைந்தவுடன் அம்மன் சன்னதி தான் முதலில் இருக்கும். அடுத்து சுவாமி சன்னதி, அதன் பிறகு குரு சன்னதி இருக்கும். மாதா பிதா குரு என்ற அடிப்படையில் இக்கோயில் திகழ்கிறது என்பது ஐதீகம். இந்த ஸ்தலத்தில் சிறப்புடைய குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் அமர்ந்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதால் கல்வி, ஞானம், புத்தி, நல்வாழ்வு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவை கைகூடும் என்பது இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது. ஸ்தலத்தின் அடுத்த சிறப்பு குரு உற்சவராக தேரில் பவனி வருவது. இங்கு சுந்தரர் ஒரு தடவை வழிபாடு செய்ய வரும்போது வெள்ளத்துல மாட்டிக்கிட்டப்போ இந்த சுவாமி வந்து அவருக்கு ஒரு ஓரமா வந்து அவரை காப்பாற்றி அவருக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம். அப்போ சுவாமி வந்து தடுமாறியப்போ விநாயகர் வந்து காப்பாத்தினால கலங்காமல் காத்த பிள்ளையார் என்று அவருக்கு பெயர் உண்டு. இந்த ஸ்தலத்தில் அவரும் ஒரு சிறப்பு விநாயகர். எனவே இந்த ஸ்தலத்தில் இத்தனை சிறப்பு கொண்ட இந்த ஸ்தலமானது நீங்கள் வழிபடுவதன் மூலம் குரு பயிற்சி அன்று சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்வில் அனைத்து வித சகல சௌபாகியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே சென்று வழிபடுங்கள், வாழ்வில் வெற்றி காணுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.